தமிழ்நாட்டில் இருக்கிற சார் பதிவாளர் அலுவலகத்தில் கிட்டத்தட்ட 60 இடத்துல கண்ணி வெடி வச்சு பிடிச்சிருக்காங்க. ப்ரீ பிளான்டா இந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிவிகே கட்சியில ஒரு ராஜ்யசபா கிடைச்சது இல்லையா? சரி, அவங்க முதல்ல அந்த கிடைச்ச சீட்டை அவங்க என்ன பண்ண போறாங்க, யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்க. டிவிகே கட்சி திமுகவை பயங்கரமா வறுத்து எடுக்கிறாங்க. அதாவது தீய சக்தி, தூர்ந்து போன சக்தி அப்படின்னு பயங்கரமா பிரிச்சு எடுத்தாரு இல்லையா? திருச்சியில பொதுக்கூட்டத்துல, நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்துல விஜய் அவர்கள் அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு திமுகல பெரிய ஒரு வியூகம் வகுத்து வச்சிருக்காங்களாம். வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அதிரடி வேட்டை நடந்ததுங்க. எங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற சார் பதிவாளர் அலுவலகத்துல கிட்டத்தட்ட 60 இடத்துல கண்ணி வெடி வச்சு பிடிச்சிருக்காங்க. ப்ரீ பிளான்டா இந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பின்னணியை பார்க்க போறோம். அதே போல டிவிகே கட்சியில ஒரு ராஜ்யசபா கிடைச்சது இல்லையா? சரி, அவங்க முதல்ல அந்த கிடைச்ச சீட்டை அவங்க என்ன பண்ண போறாங்க, யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் இதை கொடுத்தாரு, விஜயோட மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். மூன்றாவதாக, டிவிகே கட்சி திமுகவை பயங்கரமா வறுத்து எடுக்கிறாங்க. அதாவது தீய சக்தி, தூர்ந்து போன சக்தி இப்படின்னு பயங்கரமா பிரிச்சு எடுத்தாரு இல்லையா? திருச்சியில பொதுக்கூட்டத்துல, நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்துல விஜய் அவர்கள் அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு திமுகல பெரிய ஒரு வியூகம் வகுத்து வச்சிருக்காங்களாம். ஸோ அது என்ன, அதையும் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நேற்றைய தினம் சினிமா பட பாணியில, அதாவது விஜயகாந்த் சார் படத்துல தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடைபெறும். அதே போல நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் உள்ள 60 சார் பதிவாளர் அலுவலகத்துல பாத்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்பு துறையால அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. எதற்காக இந்த அதிரடி ரைடு அப்படின்னு சோதனைன்னு பாத்தீங்கன்னா, புதியதாக பதவியேற்று இருக்கிற திரு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில தமிழக வெற்றி கழகம் இல்லையா, வெற்றி பெற்று வந்தாங்களே, இவங்க எல்லா துறையிலுமே அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா பயங்கரமா அதிரடி வேட்டை சோதனைகள் பண்றாங்க, வேட்டைகள்லாம் பண்றாங்க. சரி, இப்படியே போயிட்டு இருக்கு. மக்கள் மத்தியில பயங்கரமா ஒரு ஆரவாரம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு இல்லையா? ஸோ அதே போல நேற்றைய தினம் என்ன ஆச்சு அப்படின்னா, திரு அருண் IPS அவர்கள் பாத்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்பு துறையில பதவியேற்றவுடன் அவர் செய்யற முதல் விஷயமா இது பார்க்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, தமிழகத்தில் உள்ள 60 சார் பதிவாளர் அலுவலகத்திலையும், அதாவது அதிகமாக புகாருக்கு உள்ளாக்கப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகம் லிஸ்ட்டை வாங்கிட்டு இந்த லிஸ்ட்ல இருக்கிற இந்த அலுவலகங்களுக்கு ரைடு அடிக்கணும்ன்றது ப்ரீ பிளான்டா பண்ணாங்க. சரி, அது ஏன் நேத்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு விசாரிக்கும் போது, நேற்றைய தினம் சுப முகூர்த்தம் இல்லையா? சுப முகூர்த்தத்துல பொதுவா சொத்துக்களை வாங்குறது, நிலங்கள் எல்லாம் விற்கிறது, ஸோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடைபெறும் இல்லையா? இந்த மாதிரி நேரத்துல அடிச்சாதான் இவங்க நிறைய லஞ்ச பணம் கையில வாங்கி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ப்ரீ பிளான்டா கரெக்டா 2:30 மணி போல எல்லா இடத்துலயும் ஒரே டைம்ல போயிருக்காங்க சார் பதிவாளர் அலுவலகத்துல. ஸோ அப்படி போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஏன் அந்த 2:30 மணிக்கு சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச போது அவங்க கிட்ட லஞ்ச பணம் கையில இருக்கும். அதன் அடிப்படையில் என்ன பண்றாங்க, அலுவலகத்துக்குள்ள நுழைஞ்சவனையுமே கதவு எல்லாமே மூடப்படுகிறது. ஏன் அப்படின்னா, இது உள்ள இருக்கிற பப்ளிக்கா இருக்கட்டும், அந்த ஆபீஸ் ஸ்டாஃப்ஸா இருக்கட்டும், மீடியேட்டர்ஸா இருக்கட்டும், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸா இருக்கட்டும், யாருமே வெளியில ஓடிடக்கூடாது. போய் அவங்க வண்டியில போய் உட்கார்றதோ, பணத்தை தூக்கி எறிகிறதோ, இந்த மாதிரி விஷயங்களை நடக்கக்கூடாது என்ற அடிப்படையில் என்ன பண்றாங்க, முதல்ல டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது எல்லார்கிட்ட இருக்கிற மொபைலை வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரீ பிளான்டா முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படின்றத செய்துட்டாங்க. ஏன் இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணாங்கன்னா, இங்க இருக்கிற விஷயங்கள் மற்ற சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கும் போயிடக்கூடாது, இதுல மற்றவங்க எல்லாம் ரொம்ப உஷாரா ஆயிடக்கூடாதுன்ற அடிப்படையில ஸோ இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணாங்க.
அடுத்தது அங்க இருக்கிற இடைத்தரகர்கள், அதாவது டாக்குமெண்ட் ரைட்டர்கள், அதுக்கப்புறமா இந்த சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வெளியாட்களை யாராவது தனி நபர்களை வந்து நியமிச்சு பணம் வசூல் பண்ண வச்சிருப்பாங்க இல்லையா, இவங்களெல்லாம் வந்து செக்ரிகேட் பண்றாங்க. மக்கள் தனியா, இடைத்தரகர்கள் தனியா. இந்த சப் ரிஜிஸ்டர் ஆபீஸை சேர்ந்த ஊழியர்களுக்கு சம்பந்தம் இல்லாத யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து செக்ரிகேட் பண்றாங்க. நாலாவது என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆன்லைன்ல டோக்கன் வாங்கி தானே இப்பெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. இந்த ஆன்லைன் மூலியமா இந்த பர்டிகுலர் சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல எவ்வளவு பணம் வசூலா இருக்குன்றத முன்னாடியே அவங்க லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ லிஸ்ட் எடுத்து வச்சுக்கும் போது அப்பதானே மிகையா இருக்கிற பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேள்வி கேட்க முடியும் அப்படின்ற அடிப்படையில ஸோ இந்த பிளான் பண்ணாங்க. அஞ்சாவதா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ரெய்டு வந்து பண்ணும்போது அங்க சீஸ் பண்ணுவோம் இல்லையா, மகசர்ல வந்து சீஸ் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு வந்து ஒரு சாட்சிகள் வேணும். அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, பொதுத்துறை அல்லது கல்வித்துறையில இருக்கிற ஆட்களை வந்து அதிகாரிகளை கொண்டு போயிட்டு அவங்கள சாட்சியா வச்சுக்கிறாங்க. ஏன்னா பிற்காலத்துல இந்த வழக்கு நீதிமன்றத்துல போகும்போது இந்த பணம் என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிறதுக்கு இது மாதிரி நடந்திருக்கு இல்லையா, அதுக்காக முன்னெச்சரிக்கையா ஸோ இந்த செயல்கள்லாம் பண்ணாங்க. ஏன்னா உடனுக்குடனே இந்த பணம், இந்த டோக்கன் வந்து கவர்மெண்ட் ஆபீஸ்ல இது வந்து டோக்கன் மூலியமா வந்த பணம், இது ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக பெறப்பட்ட பணம், இது அரசாங்க பணம் அப்படின்னு சொல்லி ஏமாத்தக்கூடாதுன்ற அடிப்படையில ஸ்பாட்ல எவ்வளவு பணம் எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த பணம் மகசர்ல சீஸ் பண்ண பணத்தை கையெழுத்து வாங்கி சாட்சி இவங்க கிட்டயும் கையெழுத்து வாங்குறது அடிப்படையில இந்த மாதிரி ப்ரீ பிளான்டா பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து உண்மையிலேயேங்க ஒரு நல்ல விஷயம். ஸோ பாராட்டத்தக்க ஒரு விஷயம்தான். ஸோ இந்த 60 பிளேஸ்ல எங்கெங்கெல்லாம் புகார்கள் அதிகமா வந்துச்சோ அந்த பிளேஸ் எல்லாம் இந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இதோட எங்கெங்கெல்லாம் வந்து சீஸ் பண்ணாங்க, எவ்வளோ சீஸ் பண்ணாங்கன்றத நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ மணி மொத்தமாக சீஸ் பண்ணது 37.75 லட்சத்தை நேற்றைய தினம் வந்து இந்த சோதனையில் ரெய்டில் கிடைக்கப்பட்ட பணம். அதில் குறிப்பாக திருப்பத்தூரில் 3,22,100 ரூபாய், சேலம், அதாவது சேலம் ஜாயிண்ட் 1 SRO ஈஸ்ட் சேலத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 3,18,700 ரூபாய், திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா 2,53,000 ரூபாய், அதே போல கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா 2,34,290 ரூபாய். அதோட சென்னையில பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஓவராலா 5.27 லட்சம் வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல விருகம்பாக்கத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 2,07,300 ரூபாயும், செம்பியமும் சவுகார்பட்டியும் இதில் அடங்கும். பேலன்ஸ் பணம் வந்து அங்க இருந்து சீஸ் பண்ணது. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் 2 லட்சம் ரூபாய் சீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த பணத்தெல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, இந்த பணத்தை வச்சு யாரையாவது கைது செய்தார்களா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது ஊழியர்கள் யாரையுமே கைது செய்யல. இவங்க கிட்ட இருந்து சீஸ் பண்ண பணத்தை கையெழுத்து மகசர்ல கையெழுத்து வாங்கிட்டாங்க, சாட்சிகளும் அதில் கையெழுத்து போட்டாங்க. இவர்கள் மீது படிப்படியாக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ அப்போ யாரை கைது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர்லையும் விருதுநகர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பணத்தை கலெக்ஷன் பண்ணுறதுக்காகவே தனி நபரை வந்து வச்சிருப்பாங்க. அதே போல் டாக்குமெண்ட் ரைட்டரை வச்சிருப்பாங்க. ஏன், இவங்க கையில் பணம் இருந்தால் தானே பிரச்சனை. ஸோ பக்கத்திலே நிற்க வச்சுட்டு நீங்கள் பணத்தை வாங்கிக்கோங்க, இந்த பணம் என்னோட இல்லை அப்படின்னு சொல்ற அடிப்படையில பண்ணுவாங்க என்ற அடிப்படையில தான் அந்த மாதிரி நபர்கள் எல்லாம் ஏற்கனவே அவங்க பிளான்டா போனதுனால அவங்களெல்லாம் செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டு அந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருந்து சீஸ் பண்ணி இவங்களை அரெஸ்ட் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த பணம் எல்லாம் என்னோட பணம் இல்லை, இந்த பணம் SRO வாங்க சொன்னதுனால நான் வாங்கணும்னு சொல்லி கன்ஃபெஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த கட்ட அதிரடி நடவடிக்கைகள்லாம் நடைபெறும். இதற்கிடையில இந்த துறையோட அமைச்சர் திரு லோகேஷ் அவர்கள் என்ன பண்றாருன்னா, அவருமே சில இடங்களுக்கு வந்து தணிக்கை செய்ய போறாரு. மதுரை திருப்பரங்குன்றம் சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு போறாரு, அதுக்கப்புறமா மதியம் திருமங்கலத்துல சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு போறாரு. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா வாடிப்பட்டி அலுவலகம் இருக்கு இல்லையா, அந்த சார் பதிவாளர்கள் போயிட்டு அங்க சோதனைகளை முடிச்சுட்டு அங்க இருக்கிற மக்களிடம் உங்களிடம் வந்து ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கோ மற்ற ஏதாவது ஒரு விஷயத்துக்கோ உங்களிடம் வந்து பணம் கேட்கறாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ மக்கள் அமைதியா இருக்கவே உங்கள் அமைதியோட அர்த்தம் எனக்கு புரியுது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற அடிப்படையில அங்கிருந்து போயிடுறாரு. சரி, இப்போ இந்த விஷயங்கள்லாம் நடந்தது இல்லையா, இதுக்கு திரு ஜே குமரகுருபரன் இவர் யார் அப்படின்னா பதிவுத்துறை செயலாளர். இவர் இந்த நடவடிக்கை எடுத்ததை இமிடியட்டா யார் யாரெல்லாம் இதுல வந்து புகாருக்கு உள்ளாகிட்டு இருக்காங்களோ, நேற்று சில அசம்பாவிதங்கள் நடந்தது இல்லையா, இதுல இமிடியட்டா அவங்க 3 பேரையும் மட்டும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல யார் யாருன்னா தர்மபுரி SRO திரு கனகராஜ், அதுக்கப்புறமா கிருஷ்ணகிரி SRO திரு பாலசுப்ரமணியம், அதுக்கப்புறமா திருப்பத்தூர் SRO செந்தூர் பாண்டியன். இவங்க 3 பேரையும் நேற்று இமிடியட்டா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னுமே
இந்த மாதிரி படலம் வந்து தொடரும் அப்படின்னு சொல்லி சார் பதிவாளர் வந்து உயர் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பேஸ்ட் ஆன் டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறையோட ரிப்போர்ட்டை பொறுத்து மற்றவர்கள் மேலெல்லாம் படிப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் நல்ல அதிரடியான ஒரு ஆக்ஷன் மூவ் தான் இதெல்லாம். ஸோ கண்டிப்பா நம்ம வந்து இந்த மாதிரி தொடர்ந்து எல்லா துறையிலையும் இந்த மாதிரி நடக்கணும். நடந்தாதான் பொதுமக்கள் லஞ்சம் இல்லாம அவங்களோட வேலையை சிறப்பா நடக்கும் அப்படின்ற அடிப்படையில எதுவாக இருந்தாலும் இந்த நடவடிக்கைகளுக்கு நம்ம நிச்சயமா தமிழக முதல்வருக்கும் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்றோம். இன்னும் இதே போல பல துறையில நீங்க இந்த மாதிரி அதிரடி ரைட்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா மக்கள் நிச்சயமாவே சந்தோஷமா இருப்பாங்கன்னு நம்புறோம். வாழ்த்துக்கள். ஸோ அடுத்ததா நாம சொன்னது என்னன்னா, ஸோ டிவிகே கட்சி வந்து முதல்வர் வந்து நன்றி தெரிவிக்கும் கூட்டத்துக்கு திருச்சிக்கு ஜூன் 1ஆம் தேதி போயிருந்தாரு. அந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நன்றி தெரிவிச்சதோட மட்டும் இல்லாம திமுகவையும் அதிமுகவையும் பயங்கரமா அட்டாக் செஞ்சாரு. அதுல குறிப்பா தீய சக்தி, தூர்ந்து போன சக்தி, இதுக்கப்புறமா இவங்க எல்லாம் வந்து ஆட்டத்திலேயே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கடுமையா விமர்சனம் செய்தார் இல்லையா. இதை திமுகவையும் அதிமுகவையும் பயங்கரமாவே கொந்தளிக்க வச்சுச்சுங்க. இதே போல இவரை விட்டுக்கிட்டே இருக்க முடியாது, இப்படி விட்டோம்னா நாம காணாம போயிடுவோம் அப்படின்றது ஸ்டாலினும் திரு ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி இவங்க எல்லாருமே, திரு டிஆர் பாலு இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அறிவாலயத்துல இதை பேசியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஏதாவது தகுந்த பதிலடி கொடுக்கணுன்ற அடிப்படையில தான் திரு ராசா அவர்கள், அதாவது திமுகவோட துணை பொதுச் செயலாளர், அன்னைக்கு பத்திரிகையாளர் முன்னிலையில வந்து டிவிகேவை ரொம்ப கடுமையா வறுத்தெடுத்தார் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலடி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு இது போதாது, இனி வரும் காலங்கள்ல இதுக்கு எப்படி பதிலடி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு பயங்கரமா ஒரு பிளான் வந்து பண்ணதா சொல்லப்படுது. சரி, யாரை வச்சு இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அறிவாலயத்துல, திமுக தலைமையகமான அறிவாலயத்துல ஜென்சி மீட்டிங் அப்படின்னு சொல்லி ஒண்ணு முன்னாள் அமைச்சர் திரு ராஜா தலைமையில போட்டாங்க. இந்த ஜென்சி மீட்டிங்குமே வந்து பாத்தீங்கன்னா கடுமையான விமர்சனங்களும் கிண்டலும் கேலியுமா சோசியல் மீடியால வைரலா இருந்தது. இதெல்லாம் தான் பயங்கரமா சூட்டை கிளப்பி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள், அதாவது முன்னாள் தமிழக முதலமைச்சர், திமுக தலைவர் என்ன பண்றாருன்னா, கனிமொழியை வச்சு, அதாவது திருமதி கனிமொழியை வச்சு துணை பொதுச் செயலாளராக இருக்காங்க இல்லையா, இவங்களை வச்சு டிவிகேவை உடனுக்குடனே அட்டாக் பண்ணணும். இல்லைன்னா நம்ம கட்சிக்கு மக்கள் மத்தியில பெருத்த கஷ்டம் ஏற்படும், அவமானம் ஏற்படும், திருப்பி நம்ம ஆட்சிக்கு வர முடியாது என்ற அடிப்படையில என்ன பண்றாங்கன்னா, சமீபத்துல திருமதி கனிமொழி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தாவேக அரசாங்கத்தை, அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் கொலையும் லாண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் ஆச்சுலையா, இதை வந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையோடு வந்து சொல்லி எவ்வளவு கற்பழிப்பு நடந்திருக்கு, பெண்களுக்கு எதிராக வன்புணர்வு எவ்வளவு நடந்திருக்கு, அதே போல கொலைகள் எவ்வளவு நடந்திருக்கு, இப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணதுல பெண்கள் மத்தியில பயங்கரமான ஒரு வரவேற்பு கிடைச்சது இல்லையா. இதோட முன்னோட்டமா திரு உதயநிதி அவர்களும் சேர்ந்துட்டு கனிமொழி தன்னுடைய சகோதரி கிட்ட இனி வரும் காலங்கள்ல டிவிகேவை உடனுக்குடனே அட்டாக் பண்ணணும், அவங்க செய்யற தகவல்களை நீங்க ஒரு டீமா வந்து வச்சுக்கிட்டு அந்த டீம் எடுத்து கொடுக்குற குறிப்பை வச்சு நீங்க இவங்களை இனிமேல் தொடர்ந்து அட்டாக் செய்யணும். ஸோ நீங்க ஒரு பெண்ணா இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் வந்து கொடுமைகளுக்கும் சரி, இந்த மாதிரி வந்து வன்புணர்வு, இந்த மாதிரி விஷயங்களும் சரி, கொலை குற்றங்களும் சரி, இந்த மாதிரி நடைபெறும் போது நீங்க சொல்றது மக்கள் மத்தியில ரொம்பவே ரீச் ஆகும். அதனால நீங்க புள்ளி விவரங்களோட ஒரு டீமை செட் பண்ணுங்க, செட் பண்ணிட்டு இவங்களை கடுமையா அட்டாக் பண்ணுங்க. ஸோ அதை பொறுத்து தான் நாம வருகின்ற தேர்தலில் வந்து நாம வந்து வெற்றி பெற முடியும்ன்றது இவங்களோட மாஸ்டர் பிளான். ஏன் அப்படின்னா இவர்களோட எண்ணங்கள் எல்லாமே, அதாவது எதிர்கட்சிகளோட எண்ணங்கள் எல்லாமே, இந்த ஆட்சி வந்து தொடர்ந்து நடைபெறாது, இந்த ஆட்சி 6 மாசம் தாங்கிறதே பெரிய விஷயம் அப்படின்றது இவர்கள் எல்லாமே பிளான். அதனால தொடர்ந்து நாம வந்து டிவிகேவை அட்டாக் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா மக்கள் மத்தியில ஒரு வெறுப்புணர்வும் கசப்புணர்வும் ஏற்படும். அதை பேஸ் பண்ணி வருகின்ற தேர்தலில் நாம இவங்களுக்கு எதிராக ஜெயிக்க முடியும், மீண்டும் திமுக ஆட்சியை அமைக்க முடியும் அப்படின்றது தான் இவங்களோட மாஸ்டர் பிளான். பார்க்கலாம் இவங்க பிளான் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. சரி, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா டிவிகேவோட விஷயம் தான். ஸோ தங்களுக்கு வந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாங்க. இதுல என்ன பின்னணி இருக்கு, இதுல என்ன மாஸ்டர் பிளான் இருக்கு, ஏன் இதை விஜய் இப்படி செய்தாரு அப்படின்னு அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற நிர்வாகிகளும் சரி, தொண்டர்களும் சரி என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு முதல்ல ஒரு ராஜ்யசபா சீட்டு கிடைச்சிருக்கு, இதை போய் நம்ம தலைவர் ஏன் காங்கிரஸுக்கு கொடுக்குறாரு, நம்மளதுல யாராவது ஒருத்தரை போட்டா நம்ம கட்சியோட கொள்கைகளையும் நம்ம கட்சியை வந்து வளர்த்தெடுக்கிறதுக்கும் டெல்லியில ரொம்ப உபயோகமா
இருந்திருக்குமே, ஏன் இப்படி நம்ம தலைவர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படுறாங்க. சோ ஆனா இன்னொரு பிரிவினர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தலைவர் எது செய்தாலும் அதை கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இருக்கிறது ஒரு ராஜ்யசபா சீட்டு. இந்த ஒரு சீட்டை நம்ம வச்சுக்கிட்டோம்னா, டெல்லியில இந்த எம்பியை வச்சுக்கிட்டு நாளைக்கு ஒரு மசோதா வருது, இதுக்கு நாம என்ன பண்ணுவோம், ஆதரவு தெரிவிச்சுட்டா இங்க நம்ம மதவாதத்துக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அரசியல் பண்ணுவாங்க. சோ அதனால ஆதரவு தெரிவிக்காமையும் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, பிஜேபியை பகைச்சுக்கிட்டு தான் வரும். நாம இப்போதைக்கு பிஜேபியை பகைச்சிக்க வேணாம். 2028 6 ராஜ்யசபா சீட்டுக்கு தேர்தல் நடக்க போகுது. அந்த சமயத்துல நாம நமது சார்பா 3 இல்லது 4 நம்ம எம்பி அதுல நமக்கு கிடைக்கப்பெறும். அதுல அந்த சமயத்துல பாத்துக்கலாம். தற்பொழுது இந்த வரப்போற இந்த 2 வருஷத்துல பிஜேபியை நம்ம பகிச்சிக்க வேணாம். 2029 தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் நடக்கும். ஸோ அது வரைக்கும் நாம இவங்களை பகிச்சிக்காம அப்படியே காலத்தை ஓட்டுறது தான் சால சிறந்தது அப்படின்ற அடிப்படையில தான். ஸோ இப்போ காங்கிரஸுக்கு கொடுத்துட்டா அவங்க எதிர்க்கிறாங்களோ ஆதரவு அளிக்கிறாங்களோ அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அதே நேரத்தில் நமக்கு முதல்ல நம்ம கட்சி, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணிக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணது யாரு அப்படின்னா இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான். இவர் யாருன்னா காங்கிரஸோட பகுப்பாய்வு பிரிவு தேசிய தலைவர். இவர் ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஸோ இவர் தான் டிவிக்கு கூட கூட்டணி வைக்கணும், திமுகவுல இருந்து காங்கிரஸ் வெளியே வரணும்னு சொல்லி முதல்ல குரல் கொடுத்து நமக்கு ஆதரவா பேசினவர். அதனால இவருக்கு நம்ம கொடுக்கலாம். ஸோ அதே நேரத்தில் ராகுல் காந்தியும் நம்ம கூட இருந்தா பாராளுமன்ற எலெக்ஷன்ல காங்கிரஸோட நம்ம போட்டி போட்டு நிறைய கணிசமான எம்பிஸை வெற்றி பெற வைக்க முடியும் அப்படின்றது அவங்களோட பிளான். எந்த பிளான் எதுவாக இருந்தாலுங்க, திரு விஜய் அவர்களுக்கு பயம் இன்னொன்னும் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, கரூர் கூட்ட நெரிசல்ல அந்த வழக்கு இருக்கு இல்லையா, இவர் சிபிஐக்கு 3 முறை போயிட்டு வந்தார் இல்லையா, அந்த வழக்கு இன்னுமே கிணத்துல போட்ட கல்லா இருக்கு. அது எப்போ வேணாலும் பிஜேபி எடுத்துரும் அப்படின்ற பயமும் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ சொல்றவங்க சொல்லட்டும், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன மாதிரி அரசியல் நாடகங்கள் அரங்கேற போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.